நம்ம நாமக்கலோட நியூ பஸ் ஸ்டாண்ட் அதாவது புறநகர் பேருந்து நிலையம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருட காலமாகவே கட்டிட்டு இருந்தாங்க. அதோட கட்டுமான பணிகள் எல்லாம் முடிவடைந்து மிக சிறப்பாக தயார் நிலைக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றின ஒரு பிரத்யேகமான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம நாமக்கலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம நாமக்கல் பற்றி போடுற பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டிங்னு வரும். கடந்த ஒரு 4-5 ஆண்டு காலமாகவே பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கலோட நியூ பஸ் ஸ்டாண்டு எந்த இடத்துல கட்டுவாங்கன்னு ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருந்துகிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு தான் வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம சேலம் ரோட்டில் இருக்க முதலப்பட்டி பாலத்துக்கு அருகே 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுக்கான அடிக்கல் நாட்டி அந்த பணிகள் எல்லாம் மிக சிறப்பாக நடந்துகிட்டு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேருந்து நிலையம் வந்து முழுமையாக கட்டப்பட்டு அது வந்து திறப்பதற்கான தயார் நிலையில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம முதலப்பட்டி பாலம்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வரதுக்கான அணுகுசாலை அதாவது பைபாஸ் வந்து ஒரு ரிங் ரோடு மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. இந்த ரிங் ரோடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முதலப்பட்டி பாலம்ல இருந்து நியூ பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேந்தமங்கலம் ரோடு, அதற்கப்புறம் வந்து துறையூர் சாலை, திருச்சி சாலை, மோகனூர் சாலை எல்லாத்தையுமே லிங்க் பண்ற மாதிரி ஒரு ரிங் ரோடா போட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதோட முதல் கட்டமா முதலப்பட்டி பாலத்துக்கிட்ட இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரலும் சாலை போட்டுட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம கூலிப்பட்டி சொல்லுவாங்க இல்லையா, நம்ம சேந்தமங்கலம் சாலை, அதற்கப்புறம் துறையூர் சாலையில் இருக்க கூலிப்பட்டின்னு ஒரு மலை இருக்கு முருகர் கோயில், அது வரலும் அந்த பக்கம் எல்லாம் ரோடு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தின ஒரு டீட்டெயில் வீடியோவும் நம்ம சேனலில் கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ற மக்களே. இப்போ வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டை பற்றி ஃபுல்லாக ஏன்னா நம்ம ஆல்ரெடி 2-3 வீடியோ பஸ் ஸ்டாண்டை பற்றி போட்டிருக்கோம். இருந்தாலும் அதில் வந்து அப்போ நம்ம என்ன கட்டிட்டு இருந்தாங்களோ அதை பற்றி தான் நம்ம காட்டியிருந்தோம். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 95% மேலே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நேம் போர்டு தான் வந்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம போய் வீடியோ எடுக்கும் போது உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே பர்ஃபெக்டாக முடிஞ்சு தயார் நிலைக்கு இருக்கு. கூடிய சீக்கிரமாகவே 1 மாதத்துக்குள்ள ஓப்பன் பண்ணுறதுக்கான அறிவிப்பு வரலான்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 60க்கும் மேற்பட்ட பேருந்துகள் நிறுத்துவதற்கான வசதிகளும், அதாவது நம்ம பஸ்ஸஸ்லாம் வருது இல்லைங்களா, அந்த பஸ்ஸஸ்லாம் நிறுத்தி மக்களை ஏற்றிட்டு போகிறதுக்கான இடம் வந்து 60 பேருந்துக்கு மேலே நிற்பதற்கான இடம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த புறநகர் பேருந்து நிலையம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாமக்கல் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்துடலாம். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி நமக்கு இங்கே லோக்கல் இருக்கவங்களாம் தெரியும். இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது, ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடலாம். ஆக்சுவலாக வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் பஸ்ஸஸ், அதாவது சேலம், ஈரோடு, திருச்சி, கரூர், இது மாதிரி வேற டிஸ்ட்ரிக்ட் போகிற பஸ்ஸஸ் தான் இங்கே வரும்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் பஸ்ஸஸ்லாம் வந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே. அதற்கப்புறமும் நம்ம ஒரு டீட்டெயிலான வீடியோ அப்லோட் பண்ணுறோம் மக்களே. இப்போ இருக்க இந்த கட்டிட்டு இந்த புது பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட பேருந்துகள் நிறுத்தும் இடமும், பயணிகள் காத்திருக்கும் அறையும், அதுக்கப்புறம் வந்து இங்கே பஸ் டைமிங், அதாவது எந்தெந்த பஸ் எந்தெந்த டைமுக்கு வரும், எந்தெந்த ரூட்டுக்கு போகும் அப்படிங்கிறத வந்து டிஸ்பிளே பண்ற மாதிரி ஒரு எல்இடி வால் பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல வச்சிருக்காங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு புறநகர் காவல் நிலையமும், அதுக்கப்புறம் வந்து கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங், அதுக்கப்புறம் நவீன கழிப்பிட வசதி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வசதிகள் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் கொண்டுட்டு வரதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, வைஃபை ஃபெசிலிட்டியும் நம்ம நியூ பஸ் ஸ்டாண்டில் கொண்டுட்டு வர போறதாகவும் சொல்லியிருந்தாங்க. நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுக்க வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா முதலப்பட்டி பாலம்ல இருந்து போட்டிருக்க ரிங் ரோடு பைபாஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பைபாஸ் எப்படி கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2 சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா பயணிகள், அதாவது பேருந்து நிலையத்துக்கு உள்ள போகும்போது 2 சைடுலுமே வந்து மக்கள் நடந்து போறதுக்கான வசதிகளும், அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டானா மாதிரி போட்டு அந்த ரவுண்டானாவில் வந்து பஸ்ஸஸ் எல்லாம் ஈஸியாக திரும்பி போறதுக்கு ஏதுவாக இருக்க மாதிரியும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு கிழக்கு புறமா வந்து ரிங் ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம சேந்தமங்கலம் சாலை, திருச்சி சாலை, அதுக்கப்புறம் மோகனூர் சாலை எல்லாத்தையும் இணைக்கிறதா ரிங் ரோடு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வசதி எல்லாம் நம்ம கொண்டுட்டு வந்தாங்கன்னா நம்ம நாமக்கல் டவுனுக்குள்ள போற ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து உள்ள போகாமலே இங்கேயே கட்டாயம்.
நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். இப்போ வந்து திருச்சி போற பஸ்ஸஸ், திருச்சி போற கனரக வாகனங்கள், துறையூர் போற கனரக வாகனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதன் சந்தையிலிருந்து சேந்தமங்கலம் வந்து சேந்தமங்கலம் டு அலங்காநந்தம் போற வழியா தான் போயிட்டு திருச்சி சாலையை வந்து ஜாயின் பண்றதுக்கான அவுட்டர் ரிங் ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதுல அவர் டிஸ்டன்ஸ் போய் போறதுக்கு இந்த ரோடு ரிங் ரோடு போட்டாங்கன்னா டவுனுக்குள்ள வந்து இந்த சைடு இருந்து வர மோகனூர் சைடு இருந்து வர வெஹிக்கிள்ஸ் இந்த சைடு வரதுக்காக இருந்தாலும் சரி, இல்ல கரூர் சைடு இருந்து வர வெஹிக்கிள்ஸ் இந்த சைடு வரதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு லிங்க் மாதிரி ஆயிடுச்சுன்னா நமக்கு இன்னும் போக்குவரத்து வசதிகள் மிகவும் எளிமையா இருக்குன்னு சொல்லலாம். மக்களே, நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கலெக்டர் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குலாம் பஸ்ஸஸ் விடுவாங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். ஏன்னா வந்து நம்ம நியூ பஸ் ஸ்டாண்டும் ஓல்டு பஸ் ஸ்டாண்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது, ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே வந்துற மாதிரி தான் இருக்கு. அதனால வந்து நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கண்டிப்பா ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கும் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நியூ பஸ் ஸ்டாண்டுக்கும் பஸ்ஸஸ் வந்து ரெகுலரா இருக்க மாதிரி தான் விடுவாங்க. நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அங்கெல்லாம் பஸ்ஸஸ் விடுவாங்களாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மக்களே, இந்த வீடியோவில் நம்ம காட்டியிருக்கிற எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கலோட நியூ பஸ் ஸ்டாண்டு எப்படி கட்டியிருக்காங்க, எங்கிருந்து வரணும் அப்படிங்கிறது டீட்டெயிலான ஒரு வீடியோ கிளிப் தான் நம்ம இதில் காட்டியிருக்கோம். மறக்காம வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே மக்களே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.